வணக்கம். சமீபத்தில் நிர்பயா வழக்கில் வெளியே வந்த அந்த சிறார், அதாவது ஜுவினைல், அவர் வெளியில் வந்த அப்புறமே நாடு பூரா இதை பற்றின ஒரு ஏகப்பட்ட விவாதங்கள் நடந்துச்சு. அவர் ஏதோ வேர்ல்டு கப் ஜெயிச்சு வெளியே வந்த மாதிரி அவருக்கு வந்து 10,000 ரூபா கேஷ் ப்ரைஸ், அதுக்கப்புறம் தையல் மிஷின்லாம் வேறு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் மக்களாகிய நம்ம மனசில் வந்து ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குது. அதாவது இவ்வளோ பெரிய குற்றம் செஞ்ச ஒருத்தர் அவ்வளோ சுலபமாக நம்ம சட்டங்களை யூஸ் பண்ணி வெளியே வந்திருக்காரு. அதனால் இந்த நேரத்தில் நம்ம சட்டங்களை ஒரு தடவை பின்னோக்கி பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க பார்க்கலாம். இந்த வழக்கை பற்றின சட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து 165 வருஷம் பின்னோக்கி போகணும். 1850வது வருஷம் அப்ரெண்டிசஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இயக்கப்பட்டுச்சு. இதுவே 1897ல் ரிஃபார்மேட்டரி ஸ்கூல்ஸ் ஆக்டாக மாறுச்சு. இதுதான் சீர்திருத்த பள்ளி முறைக்கு வழி செய்துச்சு. அதன் பிறகு 1920களில் முதல்ல மெட்ராஸில் சில்ட்ரன்ஸ் ஆக்ட், அதை தொடர்ந்து பாம்பேல மற்றும் பெங்கால்லையும் இதே மாதிரியான சட்டங்கள் நிறுவப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் 1960வது வருஷத்துலேருந்து ஐநா சபையில் மிகப்பெரிய விவாதங்கள் நடந்துச்சு. இந்த சின்ன வயசுல இருக்கிறவங்க நிறைய குற்றங்களில் ஈடுபடுறாங்க, இவங்களுக்கு வந்து எந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்சு ஒரு சில வழிமுறைகள் கொடுத்தாங்க. அதோட நம்ம சட்டங்களும் யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால தான் 1986வது வருஷம் ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று பாஸ் ஆச்சு. அதன்படி 16 வயசு அடையாத ஒரு ஆணோ இல்ல 18 வயசு அடையாத ஒரு பெண்ணோ எந்த தவறு செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு இந்த பிரிவின் கீழ் தான் தண்டனை அளிக்கப்படும். இந்த சட்டத்துல நம்ம கை வைக்காம இருந்திருந்தோம்னா நிர்பயா வழக்குல இப்ப வெளியே வந்திருக்கிற இந்த சிறாருக்கும் மற்றவங்களுக்கு எந்த மாதிரி கேஸ் நடந்துச்சோ, எந்த சட்டங்களுக்கு கீழ் கேஸ் நடந்துச்சோ அதே கேஸ்ல தான் இவருக்கும் நடந்திருக்கும். ஏன்னா இவர் வந்து 18 வயசுக்கு ஒரு சில மாசங்கள் கம்மியா தான் இருந்தாரு. ஆனா 2000ல் அப்ப இருந்த மத்திய அரசு இதுல ஒரு சில சேஞ்சஸ் ஏற்படுத்தினாங்க. இதுக்கு பேரு ஜுவினைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு வச்சாங்க. அதன்படி ஆண் பெண் இருவருமே 18 வயசு கீழே இருந்து அவங்க எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் அடல்ட்ஸ்க்கு பொருந்துற கேசஸ் வழக்கு அதெல்லாம் இவங்க மேல பொருந்தாம இவங்களை வந்து மேக்சிமம் சீர்திருத்த பள்ளியில ஒரு 3 வருஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சில விஷயங்கள் கற்றுக் கொடுத்து ரிலீஸ் பண்றதா இந்த சட்டம் சொல்லுச்சு. தற்போது மத்திய அரசு இந்த வயது வரம்பை மறுபடியும் 16 ஆக்குனது மட்டும் இல்லாம இன்னும் சில கடுமையான சேஞ்சஸ் கொண்டு வந்து சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுவே கொஞ்சம் மாசம் முன்னாடி இல்ல கொஞ்சம் நாள் முன்னாடி வந்திருந்தா கூட நிர்பயா கேஸ்ல வெளியே வந்த இந்த ஜுவினைல் அவ்வளோ ஈஸியாக வெளியே வந்திருக்க மாட்டார். திஸ் இஸ் அ சீரியஸ் கேஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். இந்த சட்டத்தெல்லாம் டைமுக்கு பாஸ் பண்ண வேண்டிய நம்ம பார்லிமெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு சில தனிநபர்களோட ஊழல் வழக்கு காரணமா அது வந்து பயங்கரமா ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சு. அதனால இந்த சட்டம் மட்டும் இல்லாம பல முக்கிய பில்கள்லாம் பாஸ் ஆகாம பார்லிமெண்ட்ல அப்படியே முடங்கி கிடக்கு. சமூக ஆர்வலர்கள் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்னைக்கோ ஒரு நாள் நடக்கிற இண்டிவிஜுவல் கேசஸ் எக்ஸாம்பிளா வச்சோ இல்ல மக்கள் வந்து திடீர்னு ஆவேசமா குரல் கொடுக்குறாங்களே இதை வச்சோ நம்ம வந்து சட்டங்களை திருத்தக்கூடாதுன்றாங்க. ஆனா இந்த கேஸ் மாதிரி இருக்கிற நிறைய கேசஸ் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்து வச்சு சில நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நமக்கே அதிர்ச்சியா இருக்கு. 2013வது வருஷம் வெளிவந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவின் படி 43,506 கிரைம்ஸ் 18 வயசுக்கு உட்பட்டவங்களால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுல 28,830 கிரைம்ஸ், அதாவது 66.26% கிரைம் செஞ்சவங்களோட ஏஜ் பிராக்கெட் 16 to 18 இயர்ஸ். ஜுவினைல் ரேப் கேசஸ் மட்டுமே எடுத்து பார்த்தோம்னா 2012ல் 1075 ரேப் கேசஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுவே 2013ல் 1884, 2014ல் 1989. சமீபத்தில் மும்பையில் நடந்த ஒரு சம்பவம், 4 10ஆம் கிளாஸ் பசங்க அவங்க கூட படிக்கிற ஒரு பொண்ணை வீட்டுக்கு குரூப் ஸ்டடின்னு கூப்பிட்டு அந்த இடத்துல ரேப் செஞ்சு அதை வந்து பகிரங்கமாக வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் வேற சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சில வாரங்கள் முன்னாடி சென்னை பக்கத்தில் இருக்கிற மதுராந்தகத்தில் ஒரு 21 வயசு பெண்மணி ரேப் செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 16 வயசு பையன் ஒருத்தர் இன்வால்வ் ஆயிருக்கான். இந்த மாதிரி ஆட்களை நம்ம வந்து குழந்தைங்க ஜுவினைல் அப்படின்னு சொல்லுவோமா, இல்லை அடாலசன்ஸ்னு சொல்லுவோமா, இல்லை ஃபுல்லி க்ரோன் அடல்ட் கிரிமினல்ஸ்னு சொல்லுவோமா? முன்னாடி காலத்து டீனேஜர்ஸை விட இந்த காலத்து டீனேஜர்ஸ்க்கு ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அவேர்னஸ், ஒரு குற்றம் செய்யறதுக்கான சூழ்நிலை, அதை செஞ்சுட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு குருட்டு தைரியம், சாமர்த்தியம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ரேப் கேசஸ் அதிகமாகிறது ஆஸ் அ சொசைட்டி நம்ம எல்லாருமே வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து நடக்காமல் இருக்கணும்னா சட்டங்கள் கடுமையாகணும், அப்போ தான் குற்றங்கள் குறையும் அப்படின்னு நம்ம நினைச்சாலுமே அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் தான். ஆனால் த மெயின் சொல்யூஷன் ஹேஸ் டு கம் ஃப்ரம் அஸ். நம்ம வீட்டில் குழந்தைங்களை வளர்க்குற வழிமுறையில் சேஞ்சஸ் வரணும். பசங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஆப்போசிட் செக்ஸ்ட்டை எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது அப்படின்றத நம்ம ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கணும். இதுல வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸோட பங்கும் மிக மிக முக்கியம். ஸோ த சேஞ்ச் ஹேஸ் டு கம் ஃப்ரம் அஸ் அகேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலைனாலும் கமெண்ட் பண்ணுங்க. மெட்ராஸ் சென்ட்ரல் என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.